இன்றைக்கான எபிசோடில் சௌந்தர்யாவும் ரயானும் வந்து பேசுகிறாங்க. சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை வந்து அப்படியே பச்சையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து எப்படி மாதிரி கேம் விளாட்றான் அப்படிங்கிறதையும் தனக்கு எதிராக இருக்கவங்கள எப்படி திசை திருப்புறான் அப்படிங்கிறதையும் வந்து சௌந்தர்யா உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரயான் என்னென்னா முத்துக்குமரன் வந்து காரி துப்புறான். இவன் வந்து எப்படிப்பட்டவன், அதாவது எதிரில் இருக்கவங்களை கோவப்படுத்தி அவங்கள வந்து இவன் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறான், இவன் முன்னேறத்துக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத போட்டு கிழிச்சு விட்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த கண்ணியப்பை என்ன சொல்லியிருப்பான்னா, சௌந்தர்யா அந்த வீட்டில் இருக்குது, சாசன் அந்த வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னவன் இந்த மாதிரி சௌந்தர்யா ஒரு தப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் மோடுக்கு வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி லைட்டாக வெளியே வருவாங்க. ஆனால் கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னால அதுக்கு தான் வந்து ரயான் கிட்ட வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முத்துக்கிட்ட பேசும்போது ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது இந்த இது எப்படி போகும், அவன்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி வருமோ, எனக்கு எந்த மாதிரி பேசுறதுக்கு வருமோ அந்த மாதிரி தான் என்னால் வந்து பேச முடியும் அப்படிங்கிறாங்க. அவனோட ஒரு கான்வர்சேஷன் வச்சா கடைசி என்னென்னா அவன் மட்டுமே அப்படியே அதிகமாக பேசி அவன் சைடு இருக்க தான் சரி அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு வந்து அவன் வந்து புரிய வைக்கிற மாதிரி அவன் வந்து பேசுவான். ஆனால் அவன் வந்து ஹீரோ ஆகிற மாதிரி வந்து பேசுவானே ஒழிஞ்சு அவன் பக்கம் எந்த தாயமும் இல்லை. நம்ம சைடு இருக்க நியாயத்தையும் அவன் பேச்சு திறமையில என்ன பண்ணுறான், அதை வந்து மாற்றி விட்றான். அவன் சைடு மட்டும்தான் கேட்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கண்ணியனோட முகத்தில் வந்து கிழிச்சு விட்டாங்களா. இப்போ என்ன சொன்னால் சௌந்தர்யா வந்து எந்த பாயிண்ட்ஸுமே சொல்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னா, ஆனால் அதுதான் சௌந்தர்யா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நம்மளும் நம்ம கருத்தை வைப்போம். ஆனால் என்ன பண்ணுவான், இங்கே எப்படி கேட்கப்படுது அப்படின்னா அவனுடைய கருத்து மட்டும்தான் இங்கே கேட்கப்படுது, அவனுடைய சைடு மட்டும்தான் கேட்கப்படுது. ஏன்னா வந்து அதிகமாக பேசி ஒரு விஷயத்தை பேசி அந்த விஷயந்தான் சரி அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ரிஜிஸ்டர் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த கண்ணியம்பேலுக்கு சரியான செருப்படியும் அவனுடைய முகத்திலையும் அவனையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. இன்னொரு பக்கம் ரயான் என்ன சொல்கிறா, அப்புறமா ஆப்போசிட் இருக்கவங்களை கோவப்படுத்தி அதை வந்து தனக்கு சாதமாக வந்து பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து சொல்கிறான், அதாவது உனக்கு வந்து 2 கேள்வி கேட்டால் உனக்கு வந்து சுருக்குங்க, உனக்கு வந்து 2 கேள்வி கேட்டால் உனக்கு வந்து சுருக்குங்க. அது வந்து சாஃப்டாக நார்மலான வேர்டை வந்து யூஸ் பண்ணுவான். அந்த வேர்டு ப்ரோவோக்கிங் பண்ணுற மாதிரியோ டென்ஷன் ஆகிற மாதிரியோ இருக்காது. பார்த்து நிதானமாக வார்த்தையை பயன்படுத்துவான். ஆனால் அது வந்து உனக்கு சுருக்குன்னு இருக்கும், உனக்கு கோவம் வரும், அதை தான் அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தெளிவாக என்ன பண்ணுறான் ரயான் வந்து முத்துக்குமோட கேமை போட்டு உடைக்கிறான், காரி துப்புறான். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து இவனை காரி துப்பி விட்ருக்காங்க. இவனுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி இவனை கிழிக்கிறதா நம்மளுடைய வேலையாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.